ஹாய் யூஸ் அண்ட் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். 1994 பிறக்க வேண்டிய ஒரு குழந்தை 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி பிறந்திருக்கு. நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1994 62 வயதான ஒரு தாயிடமிருந்து எடுக்கப்பட்ட கரு வந்து கருத்தரிக்கப்பட்டு இது உறைந்த நிலையில வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல் இந்த உறைந்த நிலையில வச்சு இந்த கருவை வந்து கருத்தரிக்கிற சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் IVF என்று சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நான் ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த IVF மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கருத்தரிக்க முடியாதாக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய இந்த கருமுட்டையும் எடுத்து வீந்தணுக்களையும் எடுத்து வேறையா ஃபர்டிலைஸ் பண்ணி வச்சு இந்த கருவை வந்து உருவாக்குவாங்க. இது வந்து 1978 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப பிறந்திருக்கிற இந்த குழந்தை பேரை பார்த்தீங்கன்னா தடியாஸ் டேனியல் பியர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த குழந்தை தான் வந்து 1994 கருத்தரிக்கப்பட்ட கருவாக இந்த குழந்தை வந்து உறைந்த நிலையில வைக்கப்பட்டு ஃபர்டிலைஸ் பண்ணப்பட்டு உறைந்த நிலையில வைக்கப்பட்டு இப்போ வந்து அந்த கருவில இருந்து குழந்தை வந்து பிறந்திருக்கிறது. இது வந்து அமெரிக்காவில் ஏகியோ என்ற இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்குது. அமெரிக்கா மருத்துவத்துறையில அல்லது வந்து இப்ப சர்வதேச ரீதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்குது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம் நான் சொன்ன இந்த IVF முறை வந்து இப்ப வந்து பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நிறைய குழந்தை கிடைக்காதவங்களுக்கு இப்படியான குழந்தைகள் பிறக்கிறதுக்குரிய ஒரு வழியாக இந்த விஷயம் நடக்குது என்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதே விஷயம் 1978 இந்த முதல் முறையாக இந்த IVF மெத்தட் மூலமாக ஒரு குழந்தை வந்து பிரசவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இந்த IVF முறை மூலமாக நிறைய குழந்தை பெற முடியாதவங்களுக்கான குழந்தைகள் வந்து பெற்றெடுக்கிற ஒரு வசதி வந்து உருவாகினது. இதே போல 1994 ஒரு கரு வந்து 62 வயதான ஒரு தாயினுடைய கரு வந்து எடுக்கப்பட்டு இந்த கருத்தரிக்கப்பட்டதுக்கு பிறகு உறைந்த நிலையில வைக்கப்பட்டு இப்ப அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இன்றைக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 வருடமாக IVF முறை மூலமாக கருத்தரிக்கப்பட்ட அந்த கருவிலிருந்து இப்போ அந்த 30 வருஷத்துக்கு பிறகு இப்படியான ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கான்னு சொல்ல நம்ம பேசுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அடுத்ததாக ஒரு அப்டேட்டான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.